வணக்கம் வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற வந்து ஃபிஷ் பேட்டிஸ். இந்த ஃபிஷ் பேட்டிஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த பேட்டிஸ் மாவு குழைக்கிறதுக்கு என் கிச்சன் எய்ட் மிக்சர் தான் நான் பாய்க்க போகிறேன். என்று சொன்னால் எனக்கு நான் வீடியோ செய்கிற விட அதில் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மிக்சர் இல்லாட்டிக்கு நீங்கள் கையாலேயே செய்யலாம். ரொட்டி குழைக்கிற மாதிரி தான் குழைச்செடுக்கணும். வந்து 500 கிராம் பச்சை மா இருக்கு, 500 கிராம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்கு. உங்களுக்கு ஈஸ்ட் போடணும்னாலும் ஈஸ்ட் போடலாம். இது தேவையான அளவு உப்பு போடுங்க. இதில் வந்து 1 கப் பசுப்பால் இருக்குது. 1 கப் பசுப்பாலையும் விடுங்க. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் பசுப்பால் விடுங்க, ஆனால் நான் விடுறேன். நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து குழைச்செடுக்க போகிறேன். இதுக்கு வந்து கூட தண்ணி விடாதீங்க, ரொட்டி குழைக்கிற மாதிரி தான் குழைச்செடுக்கணும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சரி, மூடி போட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து இதை வைக்க போகிறேன். அப்போ தான் இது நல்லபடியாக பொங்கி வரும். இதில் வந்து 4 கிழங்கு வந்து இப்படி அரைவாசியாக வெட்டி தோலோடைய போட்டு நல்லா அவிக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு வந்து அவிக்கணும். நல்ல கள்ளி மாதிரி அவிக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு அளவை வந்து அவிக்க விட போகிறேன், ஒரு 15 நிமிஷம் அப்படி. இந்த கிழங்கை வந்து ஹை ஹீட்டில் விட்டு ஒரு 15 நிமிஷம் அவிச்சிருக்கிறேன். இது 15 நிமிஷம் அவிஞ்சிட்டு இந்த முள்ளு கரண்டி எடுத்து இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் லைட்டாக உள்ளுக்கு போகும். இப்படி அன்றைக்கு இது ரெடி ஏன்னு சொன்னால் நான் இதை வதக்கு தானே போகிறேன். ஸோ வதங்கைக்கே வந்து அவியும். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் குறைய வேணுமென்னா நீங்கள் குறைய விடலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. 2 மீடியம் வெங்காயம் இருக்குது. இதில் 6 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து நான் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இது வந்து ஆளும் கோல்டன் ப்ரௌனாக வந்து இதை நீங்கள் வதக்க தேவையில்லை. ஒரு அளவான லைட்டான கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்குனா காணும். இந்த வெங்காயம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌனாக வதங்கிட்டு ஒரு டின் ஃபிஷ் எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி உளுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதையும் போடுங்க. இதில் 2 டீஸ்பூன் கறித்தூள் இருக்குது. இது நான் கொஞ்சமாக போட்டினா ஏண்டா இதில் நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட போடணும்னு சொன்னால் நீங்கள் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 4-5 மினிட்ஸ் இதை வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்டில் விட்டு. இப்போ வந்து ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவில் வச்சுக்கொண்டு இதில் வந்து நான் அந்த அவிச்சு வச்ச 4 உருளைக்கிழங்கு இருக்குது. இதை நான் சின்ன இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு வந்து அவிச்ச காரணம் வந்து இதில் நீங்கள் இப்போ பச்சையாக போடலாம், ஆனால் அது வந்து நேரம் எடுக்கும் அவியறதுக்கு. ஸோ அதால் தான் வெள்ளனே நான் அவிச்சிட்டு போட்டேன். நான் இதில் உப்பு இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியத்துக்கு லோலேயே ஹீட்டை விடுங்க. ஹீட்டை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி மீடியத்துக்கு லோ ஹீட்லேயுமே விடுங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து மெல்லிய ஹீட்டில் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக பிறண்டு வரும். மீடியத்துக்கு லோவில் ஹீட்லேயும் விட்டு ஒரு 20 மினிட்ஸாக வந்து இதை வந்து அவிய விட்டு நான் கொஞ்சம் மசிச்சு எடுப்பேன். ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த ஃபில்லிங்.
அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை மசிச்சுட்டேன். இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதுக்கு வந்து அரைவாசி தேசிக்காய் வந்து புளிஞ்சு விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இது 45 மினிட்ஸ்ன்னு சொன்னான். ஆக்சுவலி வந்து இந்த மகள் கொஞ்சம் குழப்பறியனுடைய லேட் ஆகிட்டுது. இப்போ 1:30 மணித்தியாலம் ஆகிட்டுது. ஸோ நீங்கள் அதை எவ்வளோ நேரம் வச்சாலும் ஒரு ஈவன் 1 ஹவருக்கு மேலே 2 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சாலும் நல்லம். அப்போ தான் ப்ரூஃப் பண்ணும். தான் நல்ல சாஃப்டாக இன்னும் வரும். ஸோ இந்த பாருங்கள், இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த இப்படி செய்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ரெடி. இந்த இப்படி ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை வந்து நல்லா மெல்லிஸாக உருட்டி எடுக்கணும். ஓகே, இது நல்ல மெல்லிஸாக உருட்டி வச்சிருக்கிறேன். நல்ல மெல்லிஸாக உருட்டணும். இதை வந்து நல்ல வடிவாக மெல்லிஸாக வந்து உருட்டி வச்சிருக்கிறேன். இந்த மெல்லிஸாக உருட்டி இருக்கு. 2 அந்த ஃபில்லிங் வந்து இப்படி பிடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இதில் வையுங்க. இப்படி வச்சுக்கொண்டு இந்த பக்கத்தில் இருக்கிறது மூலையை மற்ற பக்கத்துக்கு கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இந்த நடுவில் வந்து இப்படி அமர்த்தி விடுங்க. எந்த குக்கி கட்டர் காணையில் தேடி பார்த்தேன்னு கிடைக்கல. பட் குக்கி கட்டர் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு டின் இருந்தேன்னு சொன்னால் இந்த டின்னை வந்து இந்த ஃபில்லிங்கு கிட்ட ஒரு கொஞ்சம் கிட்ட வச்சு இப்படி அமர்த்துனீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக வரும். அதே மாதிரி மெட்டதையும் வந்து சேம் இது மாதிரி அந்த கொஞ்சம் அந்த ஃபில்லிங் கிட்ட ஒரு கொஞ்சம் கிட்டையாக வெட்டணும். இதுக்கெல்லாம் கட்டர் எல்லாம் தேவையில்லை. கட்டர் எல்லாம் வச்சு அதெல்லாம் புது ஸ்டைல். இது வந்து அந்த காலத்தில் இப்படித்தானே செய்கிற கட்டர் இல்லாமல் இப்படி கையால் எடுத்து செய்கிறவேல். இப்போ வந்து நல்லா சீல் ஆகிட்டு ரெண்டாலும் நீங்களும் இதற்கா சீல் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து முள்ளு கரண்டியால் எடுத்து இப்படி பேட்டிஸுக்கு அச்சுக்கு வர்ற மாதிரியே நீங்கள் இதை இப்படி அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அச்சு இல்லாமையே பெர்ஃபெக்டான பேட்டிஸ் செய்வீங்க. சரி, பெருசாக வந்து உங்களுக்கு உருட்டி செய்ய கஷ்டம்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. இப்படி ஒரு வட்டமாக உருட்டிட்டு இந்த ஃபில்லிங் எடுத்து இப்படி நடுவில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த கோனர்லேருந்து அந்த கோனருக்கு இப்படி எடுத்துட்டு அதே பேணியை எடுத்து இந்த கொஞ்சம் அந்த எட்ஜோட அந்த வச்சிருக்க நாங்கள் ஃபில்லிங் வச்சிருக்கிற சாரி எந்த செகண்ட் கேமரா இன்றைக்கு என் பேட்டரி எல்லாம் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டு அதால் உங்களுக்கு இந்த ஆங்கிள் இருக்குது, சைடு ஆங்கிள் உங்களுக்கு காட்டிடாமல் இருக்குது. சாரி. பட் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி உங்களோட ஃபில்லிங்னு சொன்னால் இந்த டின்னை வந்து இவ்வளத்தோடு வைக்கணும். வச்சிங்கன்னு சொன்னால் அப்படித்தான் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா அமர்த்திட்டு மேலே கொஞ்சம் இப்படி இதாக இருக்குது அதையும் அமர்த்தி போட்டு இப்போ இந்த சின்ன வச்சுட்டு வாலா சி கட்டர் இல்லாமல் நீங்கள் இதை வடிவாக செய்தெடுக்கலாம். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுமேனு சொன்னால் இதுதான் பழைய காலத்தில் வந்து இப்படித்தான் வந்து பேட்டிஸ்கள் செய்தவங்க. இந்த புது மாடர்னில் தான் கட்டர் வச்சு வெட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து இதையும் இந்த முள்ளு கரண்டியால் ஓகே உங்களுக்கு ஒன் மோர் டைம் இந்த முறுக்கா நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு கறி கொஞ்சம் வச்சுட்டு இந்த எட்ஜில் இருந்து
இப்படி ரெண்டு கையையும் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எட்ஜில் வச்சுக்கொண்டு இந்த பார்டத்தை வந்து கொஞ்சம் சீல் பண்ணுங்க. இந்த டின்னால் வந்து இந்த உங்களுக்கு விலங்கு தானே இவ்வளவு இருக்குது, இவ்வளத்தில் வந்து இந்த இருக்குது தான் இந்த ஃபில்லிங் நிற்குது, இந்த கறி வச்சிருக்கிறது இவ்வளத்தோடு நிற்குது. ஸோ இந்த டின்னை வந்து இந்த கறி வச்சிருக்கிறது இந்த உங்களுக்கு தெரியுதா, இந்த கறி வச்சிருக்கிறது இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இந்த டின்னை வந்து எட்ஜில் வச்சுட்டு வெட்டணும். சரி, இப்படி வெட்டினீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எட்ஜை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு முள்ளு கரண்டியால் இந்த எட்ஜில் வந்து இப்படி அமர்த்தி விட்டீங்கண்டா சரி. ஓகே, ஸோ இந்த இருக்குது அச்சு இல்லாமல் செய்கிற பேட்டிஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து பொரிக்க போகிறேன், உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். ஓகே, இந்த எண்ணெயை வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு சின்ன ஈக்கில் எல்லாடிக்கும் கூட கரண்டி பின்பக்கத்தை எடுத்து வுடன் ஸ்பூன் எடுத்து பின்னுக்கு இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் குட்டி குட்டி பபிள்ஸ் வருது. இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வந்தோன்னு சொன்னால் இந்த எண்ணெய் வந்து பெர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் பொரிக்கிறதுக்கு. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக வரையும் பொரிக்கணும். இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இந்த இதை எடுக்கலாம். இதுவும் பொரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஃபிஷ் பேட்டிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் பேட்டிஸ் எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்து கூட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமுத்துனீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மற்றது சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பிளாக் வீடியோஸ் செய்ய சொல்லி. அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக செய்வேன். நான் இன்னொரு சேனல் ஒன்று திறந்திருக்கேன், அதோட பேர் வந்து பிரின்சிஸ் டைரி. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே வர அந்த லிங்க் அதிலையும் வந்து என்னோட ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.